கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவர். நாமும் அவரை நேசிக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதே அவருடைய பிரியம். பரிசுத்த பவுலப்போஸ்தலர் இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசித்தார். அவருடைய சித்தம் செய்ய தன்னை முடிந்தவரை தேவனுக்கென்று முழுவதுமாக அர்ப்பணித்து தேவனுடைய ஊழியத்தை செய்தவர். அவர்தான் சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் கடைசி பாகத்தில், எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் உயிர்த்தெழுதலே பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு இந்த உலகத்திலே எதெல்லாம் ஆதாயமாக காணப்பட்டதோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டுவிட்டு அவருடைய ஊழியத்தை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கென்றால் அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் இருப்பதற்கு. நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை நாம் பிடித்துக் கொள்ளும்படியாக ஆசையாய் நாம் தொடருகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ ஓட்டத்திலே நாம் எதை பார்த்தோம் நின்றுவிடக்கூடாது. நன்மைகளை பார்த்தோ, தீமைகளை பார்த்தோ, சோதனைகளை பார்த்தோ, துன்பங்களை பார்த்தோ அல்லது ஐஸ்வர்யங்களை பார்த்தோ, எதை பார்த்தோம், கிறிஸ்தவ ஓட்டத்தை நாம் நிறுத்திவிடக்கூடாது. நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அந்த பந்தய பொருளே, அவருடைய பரம ஈவை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நாம் அதை பிடித்துக் கொள்ளும்படியாக நாம் ஆசையாய் தொடர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. அதாவது நாம் தேவனாலே பிடிக்கப்பட்டவர்கள். ஆகவே தேவன் நமக்கு பரம பந்தய பொருளை நமக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அதற்காக நம்மை பிடித்திருக்கிறார். ஆகவே நாம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசு கிறிஸ்துவுக்குள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தொடரும் ஓட்டமாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வரக்கூடாது. பந்தய பொருள்தான் முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும். ஆகவே சோதனைகளை கண்டோ, வேதனைகளை கண்டோ அல்லது ஐஸ்வர்யங்களை பார்த்தோ, வெற்றிகளை பார்த்தோ நாம் கிறிஸ்துவை விட்டு தூரம் போகாதபடி, கிறிஸ்தவ ஓட்டத்தை நாம் நிறுத்தி விடாதபடிக்கு நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் பந்தய பொருளை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக தொடர்ந்து ஓடுவோம், ஆசையாய் ஓடுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் பரிசுத்த பவுலப்போஸ்தலர் உயிர்த்தெழுதலின் பங்கென்று தன்னுடைய எல்லாவற்றையும் இயேசுவுக்காக அவர் நஷ்டமென்று குப்பைமென்றும் விட்டார். அவ்விதமாக தியாகம் பண்ணி கர்த்தர்க்கென்று வாழ்ந்தார். இந்த நாட்களிலே நாங்கள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள், பிடிக்கப்பட்டிருக்கிற நாங்கள், அந்த பந்தய பொருளை நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆசையாய் தொடரும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை
உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.